ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபரில் நம்ம வாங்கியிருக்கிற ஒரு குக்வேர் செட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குக்வேர் செட் வந்து பீஜியான் கம்பெனியோடது. இது வந்து செட்டாகவே வருது, உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன். இப்போ வாங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் ஒரு பில் ரிசிப்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணால் கவரில் தான் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து லிட்டு. இது வந்து ஒரு டீ பேன் மாதிரி வச்சுருக்காங்க. ஆப்பிள் பேன் மாதிரி 3 பேன் இருந்துச்சு, ஆப்பிள் சைஸில். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சைஸ் ஆனால் அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்காமல் இருக்காங்க. ஆனால் நமக்கு போதுமான அளவுக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு குக்கிங்குமே பண்ணலாம் இதில். அந்த அளவுக்கு அது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இதுதான் ஆப்பிள் பேன் மாதிரி இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு 3 செட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே மூடி இருந்துச்சு இந்த குக்வேரில். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நம்ம வேறு குக்வேர்ஸ் வாங்கும்போது ஒரு சிலதுக்கு மூடி இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பட்ஜெட் வைஸில் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதோட ரேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபரில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி இதோட ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்குது. இதுதான் அந்த மல்டி கடாய். மல்டி கடாய் வந்து நல்லா ஒரு 22 சென்டிமீட்டர் அளவுக்கே நல்லா பெருசாகவே தான் இருக்குது. அதுலேயுமே நமக்கு இண்டக்ஷன் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது எல்லா குக்வேர்ஸுமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா குக்வேருமே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி கனமான அந்த பிளேட்டிங் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ட்ரை ப்ளை மாதிரி உள்ள பிளேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது, எதுவுமே ஆகாது. எல்லாத்துக்குமே மூடியும் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 கரண்டி வேறு கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு ஃபுல் குக்கிங் செட்டாகவே இது இருக்கும். கடாய், ஒரு 3 சர்விங் பவுல் மாதிரி, அதை வந்து நம்ம இண்டக்ஷன் அடுப்புலேயும் வச்சு சமையல் பண்ணி நம்ம அப்படியே டேபிள் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கடாய் வந்து உங்களுக்கு ஒரு 24 சென்டிமீட்டராவது இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த மல்டி கடாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம பொரியல் வைக்கிறனாலுமே வச்சுக்கலாம். ஸ்டீமர் இருக்குது, அந்த ஸ்டீமரில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இட்லி பிளேட் வந்து 2 இருக்குது. அந்த இட்லி பிளேட்டில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஆனால் ஸ்டீமர் வச்சிங்கன்னா இட்லி பிளேட் 2 வைக்க முடியாது, 1 தான் வைக்க முடியும். இட்லி பிளேட்டாக வச்சிங்கன்னா 2 வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் குக்கிங் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆனால் இந்த இட்லி பிளேட்டில் வந்து ஒரு குட்டி ஹோல்ஸ் இருந்துச்சு. அது வழியாக மாவு கீழே வருமா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஆனால் மாவுலாம் கீழே வரல. நல்லாவே சூப்பராக இட்லி வந்து அவிஞ்சு வருது. இந்த செட்டு வந்து பிகினர்ஸ்க்கு, அப்புறம் ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கெலாம் வந்து சூப்பராக இந்த ஒரே ஒரு செட்டே போதும். இதில் வந்து நம்ம ஸ்டீமரை வச்சுக்கலாம், இல்லைனா இட்லி பிளேட் வச்சுக்கலாம். இட்லி பிளேட் வச்சிங்கன்னா 2 இட்லி பிளேட் வச்சுக்கலாம். ஸ்டீமர் வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எல்லா நேரமும் இட்லியும் ஸ்டீமரையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம எப்போ ஸ்டீமர் தேவைப்படுதோ அப்போ ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு 4 இட்லி அந்த மாதிரி அவிக்கணும் அப்படின்னா போதும்னா கீழே வந்து வெஜிடபிள்ஸ் வேக வச்சுட்டு கூட நம்ம மேலே வந்து இட்லியை வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இட்லி, இந்த குக்கர் பாட். இந்த மல்டி கடாய் மட்டுமே உங்களுக்கு 1500 வரைக்கும் வருது மார்க்கெட்டில். ஆனால் நமக்கு எல்லா செட்டுமே கொடுத்து
இந்த ரேட்டுக்கு கொடுக்குறது வந்து நமக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி குக்வேர் செட்ஸு வந்து 50% டிஸ்கவுண்ட்டு, 60% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஆஃபரில் வரும்போது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, கார்ட்டில் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணோன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இது வந்து ரேட் குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி. அப்போ பார்த்து நம்ம வந்து பை நவ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பாட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து அந்த இண்டக்ஷன் பாட்டம் இருக்கிறதுனால சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம எந்த குக்வேர் வாங்கினாலும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கா, அது வந்து ஸ்டாக் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்து வாங்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து பெரிய கடாய் இருக்குது, அதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ண முடியுது. இதில் இந்த குக்வேர் செட்டில் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணும் போது தான் நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா குக்வேர்ஸையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம், கெஸ்ட் வந்தப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குன்ட்டு நம்ம எடுத்து வைக்கிறப்ப ஸ்டாக்கபிளாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். இது வந்து ஒரு குட்டி டீ பாட், இது வந்து ஒரு 1 லிட்டர் இருக்கும். இதுலேயுமே இண்டக்ஷன் பாட்டம் இருக்குது. இண்டக்ஷன் பாட்டம் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது வெளியே போனாலுமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு செட் எடுத்துகிட்டு போனால் போதும், நம்ம எல்லாமே சமையல் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ரயில் அடுக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இதிலே நம்ம எல்லாமே குக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து 6 செட்டு போல் இருக்குது. அதனால் நம்ம சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதை வந்து நம்ம பாக்ஸ் வந்துச்சு பார்த்திங்களா, அதே போல் பாக்ஸ்லேயே நம்ம மறுபடியும் ஸ்டாக் பண்ணி வைக்கிறனால வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வெயிட்டு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இது போல் மாற்றி நம்ம டைனிங் டேபிளில் வைக்கும்போது இந்த மாதிரியும் ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். ஒரு இதில் குழம்பு, ஒரு இதில் கூட்டு அப்படின்னு ரசம் எல்லாமே ஒரே லைன்லேயே நம்ம அடுக்கி வச்சிடலாம். நல்லாயிருக்கு. நீங்கள் குக்வேர்ஸ் எப்போயுமே வாங்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் அதில் வந்து வெயிட்டுன்னு ஒரு இடம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இடத்துல ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து வெயிட்டுங்கிற ஒரு இடம் இருக்கும். அப்புறம் இன்னொரு இது அளவுகள் வந்து ஒரு சில குக்வேர் செட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு தேவையான சைஸில் தேவையான வெயிட் இருக்குமா அப்படின்னு நம்ம ஆன்லைனில் வாங்கும் போதே கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வினோத் குக்வேர் மாதிரியே இருக்குது. ஆனால் வினோத் குக்வேரோட உங்களுக்கு ரேட் கம்மி, கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு, சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.